சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கான்டென்ட் அந்த மாதிரி. அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மேட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்து அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தேசிய பேரிடரா நாம பொதுவாக வெப்பத்தை கருதவே மாட்டோம். ஆனால் இந்த முறை நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு ஹைகோர்ட்டு எங்க மத்திய அரசு இவ்வளோ டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் வெப்பம் வாட்டி வதச்சிட்டு இருக்கு, தேசிய பேரிடரை அறிவிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றியும் 56 டிகிரி செல்சியஸை கிராஸ் பண்ணியிருக்குங்க இந்தியாவில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வெப்பம். இதை பற்றி நான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். உயிரிழப்புகள் நம்ம இந்தியாவில் இயற்கை பேரிடர்கள் சார்ந்து நிறைய உயிரிழப்புகளை பார்த்துருப்போம். ஆனால் வெயிலால் மட்டுமே இது வரைக்கும் 61 பேர் உயிரிழந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் சொல்கிறேன். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக தாங்க போயிட்டுருக்கு. அதில் இந்த முறை என்னென்னா வயசானவங்க மட்டும் கிடையாது, சின்ன சின்ன பசங்க வரைக்கும் வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியல. சமீபத்தில் ஒரு +2 படிக்கிற பையன் கூட இந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் சுருண்டு விழுந்து செத்து போனார். இன்னொரு பக்கம் ஓட்டு போடுறதுக்காக மக்கள் வரிசையில் நின்றுருப்பாங்கள்ல வாக்குச்சாவடிகளில், அதில் பல பேர் உயிரிழந்தாங்க. அதுதான் 5-6ன்ற கவுண்ட்டுக்குள்ளே அடக்க முடியாதுங்க, அதுவே 20+ கொண்டு போகலாம். அவ்வளோ பேர் உயிரிழந்திருந்தாங்க. என்ன காரணம்? வாக்குச்சாவடியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வெயிலில். இது மட்டும்தான். டெல்லியில் 53 டிகிரி செல்சியஸ். நம்ப முடியுதா மக்களே? இதை ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறதா இருந்தால் 127.2 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் டெல்லியை வாட்டி வதச்சிருக்கு. சரி, இங்கே இந்த கொடுமைன்னு சொல்லி நாக்பூருக்கு போனீங்கன்னா அங்கே 56 டிகிரி செல்சியஸா. எல்லாம் டிகிரி செல்சியஸில் மேலே போய்கிட்டு இருக்கு. வெளிநாடுகளில் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிகிரி செல்சியஸையே அவ்வளோ சீக்கிரம் உடம்புல தாங்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்க, கடாயில் போட்டு வறுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது தினமும் நம்மளோட நிலைமை. இந்த டெல்லி நாக்பூரில் பதிவான இந்த வெப்பநிலை இருக்குல்ல, இதை நம்ம இந்திய மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த அளவுக்கு வெப்பம் பதிவாயிருக்கான்னு ஐஎம்டிக்கே இப்போ ஏற்பட்ட ஆச்சரியம். அப்போ எந்த அளவுக்கு வெப்பம் வாட்டி வதக்குது பாருங்க இந்த வாட்டி. பல இந்திய பகுதிகளில் வழக்கத்தை விட ரெட்டிப்பு வெப்பங்க. அதாவது வெயில் தாக்கம் ஓரளவுக்கு இருந்த வருஷங்கள் இருக்குல்ல, ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி, அப்போலாம் ஒரு பகுதியில் ஒரு 15 டிகிரி செல்சியஸ் மட்டும் தான் இருக்கும்னு பார்த்தா இப்போ தான் அப்படி இரட்டி பார்க்குறது 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேலே போயிருக்கான். இதுமாரி பல பகுதிகள். தேசிய பேரிடராக இந்த வெப்ப காலத்தை அறிவிக்கலாமேன்னு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றமே மத்திய அரசுக்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. ஹைகோர்ட் வரைக்கும் ரியாக்ட் பண்ணுதுன்னா அப்போ வெப்பத்தோட தாக்கத்தை பாருங்கள். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ டெல்லியில் 50 டிகிரி செல்சியஸை தாண்டிட்டதா சொல்கிறீங்க, ரைட்டு. ஆனால் சென்னையில் 50 டிகிரி செல்சியஸை தாண்டலையே, ஒரு 37, 39 அந்த ரேஞ்சில் தான் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் டெல்லியை விட அதிகமான வெப்பம் சென்னையை வாட்டுற மாதிரி இருக்கு, எப்படி இது புரியலையே அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். இது என்னன்னா இந்த ஹீட் வேவ்னு சொல்லுவோம், வெப்ப அலை, இந்த ஹியூமிடிட்டி சார்ந்த டேர்மில் வருது. இதுதான் காரணங்க. இப்போது டெல்லியில் ஒரு 50 டிகிரி செல்சியஸ்னு வச்சுங்க, சென்னையில் ஒரு 35 டிகிரி செல்சியஸ். இங்கே டெல்லி மக்கள் ஃபேஸ் பண்ணுற அதே வெப்ப நிகழ்வை நாம் இங்கே ஃபேஸ் பண்ணுறோன்னா வெப்ப அலை அங்கே விட இங்கே அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த 50 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத சென்னையில் இருக்க 35 டிகிரி செல்சியஸ் மேட்ச் பண்ணிடுது ஹியூமிடிட்டி காரணமாக. இந்த ஹீட் வேவால் தான் நாம் இந்த முறையும் சென்னையில் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கோம். இதை சார்ந்து ஆய்வாளர்கள்ட்ட ஒரு பெரிய கேள்வி எழுப்பப்படுதுங்க. இந்த முறை எதுக்காக வெயில் இப்படி வாட்டி வதைக்குது? அதிகமாக இருக்குன்னு தெரியும், பட் கத்திரி வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதிகமாக இருந்துச்சு. கத்திரி வெயில் டைமில் பீக்குக்கு போகுது, இப்போ திரும்ப அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் ஆய்வாளர்கள் சொல்கிற ஒரு பதில் வேற என்னங்க, உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் கார்பன் எமிஷன்ஸ் இருக்குல்ல, இதை வருஷம் நம்ம குறைக்க பாடுபடுவோன்னு பார்த்தா நாம் இன்க்ரீஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ வாகனங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, பின்ன இது போல் வெயிலை ஃபேஸ் பண்ணாமல் வேறு என்னமா பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கேட்குறாங்க. இது விழிப்புணர்வுக்கான நேரம். இந்த உலக வெப்பமயமாதல் சார்ந்து பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் அவர்கள்ட்ட ஒரு முறை நேர்காணல் எடுத்திருந்தோம். அந்த நேர்காணலை இப்போ ஒளிபரப்புகிறோம், அதை பாருங்கள். பார்த்து முடித்த பிற்பாடு கண்டிப்பாக உங்களுக்கும் விழிப்புணர்வு ஃபீல் ஏற்படணும். வரலாற்றில் முன்ன எப்போதுமே இல்லாத அளவுக்கு கடல் வெப்பமயமாய் வருது. கடல் ஓஷன் டெம்பரேச்சர்ஸ் மிக மிக அதிகமாகி கொண்டிருப்பதை பல்வேறு தரவுகள் நமக்கு தெரிவிக்குது. சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க, கடலோட மேற்பரப்பு வெப்பம்.
கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் அளவுக்கு கடல் வந்து வெப்பமாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. கடலோட ஆவரேஜ் டெப்த்து, அதாவது சில இடங்களில் 4 கிலோமீட்டர், சாரி 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு வந்து கடல் வந்து வெப்பமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆவரேஜ் டெப்த் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸு. சில இடங்களில் வந்து 10 கிலோமீட்டர் இருக்கும், சில இடங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சராசரி கடலோட ஆழம் வந்து 4 கிலோமீட்டர் சொல்லி வச்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து வெப்பமாயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கடல் வெப்பம் அதிகரிக்க என்ன ஆகும்னா பெருங்கடல்களுடைய வெப்ப அலைகள் உருவாகும், மெரைன் ஹீட் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. அது பெருங்கடல் வெப்ப அலைகள் வந்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து மாற்றத்தை ஏற்படும், பல புதிய சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும், எல்லாவற்றையும் தீவிரமாக்கும். இப்போ கட்சில் அந்த பிபர்ஜாய் புயல் அது வந்து 9-10 நாள் கடலுக்குள்ளே இருந்துச்சு. பொதுவாக ஒரு 4-5 நாளில் கரையை கடந்துடும். பொதுவாக ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாகி புயலாக மாறிச்சுன்னா ஒரு 4 to 5 days வந்து கரையை வந்து கடந்துடும். இதுக்கு முன்னாடி ஃபானி புயல் மாதிரி 11 நாள் வந்து கடல் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே கடலோட வெப்பம் அதிகரிக்க என்ன ஆகும்னா பல்வேறு விஷயங்களை, மழைப்பொழிவில், பருவமழையில், பருவக்காற்றில், வெப்பத்தில், எல்லாத்துலேயுமே வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நடைபெறும். அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக அதை பார்க்க முடியும். ஓகே, அது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஒன்று மழை பெஞ்சா ஒரேடியாக பெஞ்சு தீர்த்துரும், வெயில் அடிச்சா ஒரேடியாக. ஆமாம், இனிமேல் இந்த மாதம் மும்மாறி மழை பெய்ததா அப்படின்னு டைலாக்லாம் வரும், அதெல்லாம் கிடையாது. 3 மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யுது அவ்வளோதான், 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்தில் வந்து 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை வந்து கொட்டி தீர்த்துரும். ஓகே சார். சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன விஷயம் இந்த டெர்மினாலஜி இருக்குல்ல சார், ஒரு சீயோட சர்ஃபேஸை பேஸ் பண்ணி தான், அதோட ஹீட்டை பேஸ் பண்ணி தான் எல்லினோ அப்படின்னு தான் வரையறுப்பாங்க ஆய்வாளர்கள். அது 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை வந்து ஒரு ஆட்டுட்டு போயிடும். இதுக்கு முன்னாடி 2014-15 இந்த 2 வருஷங்கள் எல்லினோ பார்த்துருந்தோம். சென்னை ஃப்ளட் ஏற்படுறது 2015 தாக்கத்தில் தான். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தெரியுது. இந்த எல்லினோ ஏற்படுறதுக்கு மனுஷனோட தப்பான காரணம் இருக்கா? இல்லை, எல்லினோங்கிறது ஒரு நேச்சுரல் ஃபினாமினான், ஒரு நிகழ்வு. அது பசிபிக் பெருங்கடலில் வந்து பூமத்திய ரேகை ஒட்ட பகுதியில் வந்து சில ஆண்டுகளுக்கு வந்து ஒரு வெப்பமான தண்ணி, வெப்பமான நிலை உருவாகும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு லானின் வந்து அதுக்கு அப்படியே எதிர்மறையான ஒரு விஷயம். அது வந்து கூலர் டெம்பரேச்சர்ஸ் வந்து உருவாகும். அது வந்து பசிபிக் பெருங்கடல் ஆழத்தில் வந்து குளிர்ந்த தண்ணி மேலே வரும். அது குளிர் தெரிகிறப்ப வந்து டெம்பரேச்சர் வந்து குறையும். ஆனால் என்ன ஒரு கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்போ நம்ம வந்து சூரியனில் இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் இருக்குல்ல, ஹீட் எனர்ஜி, அது வந்து இங்கே பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்பி போயிடணும். சரியா, இதுதான் சிஸ்டம். ஆனால் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த இந்த எரிச்சு புதைப்படி மேற்கொள்ள எரிச்சு மேலே போய் கார்பன் சேருதுல்ல. ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீட்டை வந்து இங்கே ட்ராப் பண்ணுது, பூமியிலே ட்ராப் பண்ணுது, வெளியே போக முடியல. அதாவது வளிமண்டலத்துக்குள்ளே வந்து போக முடியல, தாண்டி போக முடியல. ஸோ அப்போ என்ன ஆகுனா இந்த வெப்பத்தில் கிட்டத்தட்ட 90% வெப்பத்தை, அதாவது இந்த பூமியில் எவ்வளோ வெப்பம் தங்குதோ அதில் 90% வெப்பத்தை யார் வாங்கிக்கிறாங்கன்னா கடல் தான் வந்து உள்வாங்கிக்கிறது. 6% தான் வந்து நிலப்பரப்பில் இருக்குது, 4% வந்து துருவங்களில் இருக்குது. ஆர்டிக் அண்டார்டிகா வந்து பனியுறு காரணமாக வந்து போயிடுது. ஸோ இந்த 90% ஹீட்டை வந்து ஓஷன்ஸ் ட்ராப் பண்ணல அப்படின்னா, ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன், பண்ணல அப்படின்னா நேரம் புவியோட வெப்பம் வந்து எங்கேயோ வந்து மோசமாக போயிருக்கும். இன்றைக்கும் நம்மால் ஓரளவுக்கு ஏதோ சமாளித்து வாழ முடியுதுன்னா அதுக்கு வந்து பெருங்கடல்கள் வந்து இந்த ஹீட்டை ட்ராப் பண்ணிக்க தான். ஆனால் அது விளைவு என்னதுன்னா, பெருங்கடலோட வெப்பம் அதிகரிக்க 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வெப்ப நிகழ்வான எல்னினோ காலகட்டத்தில் அந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில் எவ்வளவு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆச்சோ அது இப்போ லானினோ காலத்தில் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ வெப்பமான நிகழ்வு நிகழ்ந்த போது எவ்வளவு டெம்பரேச்சர் இருந்துச்சோ அது வந்து இப்போ வந்து குளிர்வான நிகழ்வு இருந்தப்போ வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து இன்னும் நிலைமை வந்து மோசமாகும். எல்னினோ லானினோ வந்து நேச்சுரல் ஃபினாமினான், அதை வந்து நாம் வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆனால் அது வந்து இந்த காலநிலை மாற்றத்தால் பல்வேறு விஷயங்களில் மாறுதலை ஏற்படுத்தி பல்வேறு விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்துக்கிட்டே வந்து இருக்குது. ஆமாம், ஆக்சுவலாக இயற்கையான ஃபினாமினான்னு சொல்லிட்டீங்க, அது புரியுது. ஆனால் அதோட தாக்கம் இருக்குல்ல சார், அதை குறைக்க மனுஷங்களே எதனா பண்ண முடியுமா? அது குறைக்க கூட்டல, அது வந்து நீங்கள் அதிகப்படுத்த தான் செய்யணும். நம்ம நீங்கள் லானினோ எல்னினோடைய எஃபெக்டை வந்து அதிகரிப்பான வேலையை தான் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் வெறும் இவ்வளோதான் டெம்பரேச்சர், குறிப்பிட்ட டெம்பரேச்சர் தான் இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆகும் 0.8 சராசரி வெப்பநிலையோட 0.8 எல்லினோ காலத்துலேருந்து உயரும், பொதுவாக உயரும். ஆனால் இப்போ சராசரி வெப்பநிலையே வந்து 14 பதிலாக 15 ஆயிடுச்சுன்னா, 15 பதிலாக 16 ஆயிடுச்சுன்னா, ஸோ அங்கே இருக்கிற டெம்பரேச்சரே வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா அப்போ அதை விட கூடுதலான டெம்பரேச்சர் வந்து எல்லினோ காலத்துலேருந்து வரும். ஸோ என்ன பேஸ் ஆவரேஜ் டெம்பரேச்சரோ அதை விட ஒரு 0.8னா எல்லினோ, 1.5 2 டிகிரிஸ் கூட போச்சுன்னா சூப்பர் எல்லினோ. அதான் வரையறை. ஆக்சுவலாக அந்த ஒரு பல்பை நீங்கள் டேர்ம் பண்ணுவீங்க சார், வெட் பல்ப் டெம்பரேச்சர். எஸ், இதுமாரி ஒரு மனுஷ உடம்பு எந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நீங்கள் கிளைம் பண்ணியிருந்தீங்க, கிட்டத்தட்ட நம்ம அதை கடந்துட்டு வராசா அப்படின்ட்டு, அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா சார்? சரி, வெட் பல்ப் டெம்பரேச்சர் இது பொதுவாக கடற்கரை ஒரு பகுதி தான் இருக்கும். ஏன்னா
சதவீத ஈரப்பதம் சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது சரியான தமிழ் சொல் வந்து சதவீத ஈரப்பதம் நாங்கள் சொல்கிறோம். வேறு யாராவது தமிழறிஞர்கள் வந்து சரியான தமிழ் சொல்ல கொண்டு வரோம். ஈரப்பதம் வந்து எங்கே இருக்குன்னா கோஸ்டலில் தான் அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ டெம்பரேச்சரும் கோஸ்டலில் இருக்க அந்த அதாவது கடற்கரை இருக்க பகுதியில் இருக்க ஹியூமிடிட்டியும் சேரும்போது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து வரும். ஸோ இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில் வருமா கேட்டால் ஊட்டியில் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, கோயம்புத்தூரில் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எங்கள் காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. ஹியூமிடிட்டி வந்து அங்கே வந்து வேரி ஆகும். இங்கே இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்காது அங்கே. சரியா? இங்கே வந்து கோஸ்டல் ரீஜன்ஸில் வந்து ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கனால டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் உங்கள் டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வெட் பல்ப் டெம்பரேச்சர்னு சொல்லிடும். அது வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாக 31.5 டிகிரி சென்னையில் தொட்டுருச்சு. 32 டிகிரி செல்சியஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நீ வெளியே போகக்கூடாது. உடம்பு தாங்காது, அந்த ஹீட் தாங்காது, நீ வெளியே போகக்கூடாது. சென்னையிலையா சார்? ஆமாம், 35 வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்துச்சு. வெட் பல்ப் டெம்பரேச்சர் வேறு, வெட் பல்ப் டெம்பரேச்சர் வேறு. வெட் பல்ப் டெம்பரேச்சர் 35 வந்துருச்சுன்னா நீங்கள் வெளியே போய் மரத்துக்கு கீழேன்னா கூட 6 மணி நேரத்தில் இறந்துருவீங்க. உடம்பு தன்னை தானே குளிர்விக்கும் தன்மை இழந்துடும். அந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் 35 தாண்டிச்சுன்னா அந்த இதை உறிஞ்சுதில்லை, வேர்வையை உறிஞ்சுதில்லை, அந்த கெப்பாசிட்டி வந்து அதுக்கு போயிடும். ஸோ அது வந்து 35 டிகிரிஸ் மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து மரத்துக்கு கீழே போயின்னா கூட, அதாவது ஒரு ஷேட்லன்னா கூட நீங்கள் வந்து உயிரிழப்பு வந்து 6 ஹவர்ஸில் வந்து நடந்துடும். ஸோ அதில் பேஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் 32, அதில் சென்னை வந்து 31.5 வந்து கடந்த வாரத்துக்கு வந்து டச் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட விளிம்பில் இருக்கும் மேடம். எக்ஸாக்டாக விளிம்பில் இருக்கும். இன்னொரு 2 வருஷம் கழிச்சு டெம்பரேச்சர் கூடும்போது ஹியூமிடிட்டியும் கூடுச்சுன்னா, பட் அதனால தான் இந்த தடவை நாங்கள் வந்து முதலமைச்சருக்கும் கோரிக்கை வச்சு அவங்களும் வந்து அந்த ஒரு அறிவிப்பானை வெளியிட்டாங்க. 10 மணி மேலே யாரும் வெளியே போக வேண்டாம் அப்படி ஒரு அறிவிப்பானை வந்துச்சுல்ல. அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து சொன்னோம், அந்த மாதிரி வெட் பல்ப் டெம்பரேச்சர் ரீச் ஆகுது சென்னை, ஸோ வந்து வெளியே போக வேண்டாம். 11 மணிலேருந்து 10-11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் கொஞ்சம் எல்லா வீட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா போங்க. ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை யாரை பார்க்கணுன்னா போங்க. வெளியே போய் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அது அட்லீஸ்ட் ஒரு 10-11லேருந்து ஒரு 3 o'clock வரைக்கும் மாதிரி நீங்கள் வந்து வெளியே போகாமல் சொல்லி அரசாங்கமும் அதுக்கான ஒரு அறிவிப்பானை வந்து கைட்லைன்ஸ் விட்டுருந்தாங்க, பார்த்துருந்தோம். அப்போ சார் இன்னும் எவ்வளோ வருஷத்துக்குள்ளே சார் நீங்கள் சொன்ன அந்த லெவலில் எட்ட முடியும்? வெட்டக்கூடாது. அப்படி எட்டுனா ரொம்ப சிக்கலாகும். எட்டக்கூடாத விஷயங்களை இப்போ இந்த க்ரீன் கவர் இன்க்ரீஸ் பண்ணுறது, பசுமை போர் அதிகரிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம், அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம். அது செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் மிக மிக நான் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் வந்து உலகத்தில் பிரச்சனையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் வந்து கிளைமேட் சேஞ்சு என்ன பற்றி பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. நான் அதான் அவங்களுக்கு பதில் தான் சொல்லுவேன். இதுதான் சார் பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் வந்து நாம் வந்து முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல. இப்போ ஜிஎஸ்டி பிரச்சனை முக்கியம், ஏதோ எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். ஆனால் மற்ற எல்லா பிரச்சனையும் நீங்கள் வந்து ஆட்சியோ காட்சியோ காலமாக மாறும்போது தீர்த்துக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் வந்து என்வரான்மெண்ட் பொறுத்த மட்டும் வந்தால் பார்த்துக்கலாம் வச்சிங்கன்னா, வந்தால் பார்க்குறது ஒன்று இருக்காது. உயிரோடு இருந்தால் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். வந்தால் பார்க்க ஒன்று இருக்காது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ தான் நீங்கள் வந்து பிரதான பிரச்சனையாக வந்து நாம் வந்து எடுக்கணும், அட்ரஸ் பண்ணுறோம். சார் இப்போ உங்களை பார்த்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் சாரை பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்களும் இந்த அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் நல்ல இயற்கை சூழலை வாழணும்னு விரும்புகிறோம். அப்படின்னா அதுவும் இல்லாமல் சென்னையில் உப்பேற்பட்ட குண்டத்துக்கு போட்டிங்களா சார், அந்த ஒரு பல்பு எந்த லெவலில் இருக்குன்ட்டு, இதெல்லாம் நாங்கள் சமாளிக்கணும். என்ன சார் பண்ணலாம்? தனிப்பட்ட முறையில் நம்மால் எல்லாருமே வந்து செய்ய முடியும் ஒரு விஷயத்தை. நான் வந்து ஒவ்வொரு மனிதனும் 2 வகையான மனிதர்கள். ஒருத்தர் வந்து தனி மனிதன். இப்போ நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டு. நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன், வீட்டிலேருந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவேன், தேவையில்லாமல் வந்து மின்சாரத்தை பயன்படுத்த மாட்டேன், சீக்கிரமாக பயன்படுத்துவேன், இந்த கோக்கு பெப்சிலாம் வாங்கி குடிக்க மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவேன், மெட்ரோவோ பஸ்ஸோ பயன்படுத்துவேன், தேவையில்லாமல் துணிகளையோ பொருட்களையோ வாங்க மாட்டேன். இது எல்லாமே சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை தான். பிளாஸ்டிக் பயன்படுத்த மாட்டேன், சிறுதானிய உணவு வந்து சாப்பிடுவேன். இதெல்லாம் ஒரு தனி மனிதனாக நிச்சயமாக எல்லோரும் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, செஞ்சு தாகணும். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், ஆனால் அரசும் பெருநிறுவனங்களும் சுற்றுச்சூழலை கெடுக்கக்கூடிய வகையில் கொண்டக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக வாய்மூடி மௌனமாக இருப்பேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் தனி மனிதனாக எவ்வளோ சூழலுக்கு இசைவான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு பயன் கிடையாது. சார் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. நிறைய விழிப்புணர்வு உங்களால் எனக்கும் மக்களுக்கும் கிடைச்சிருக்கு நம்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இனிமேல் நம்ம விழிப்புணர்வு அடையாமல் விடுறோம் அப்படின்னா ஹியூமன் சர்வைவல் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா பூமியில் அது இல்லாமல் போயிடும். இந்த வெப்பத்தை இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் பெரிய வெப்பத்தை நம்ம ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். பார்த்துங்க என்ன ப்ரோ அப்படின்னா, இந்த உலக வெப்பமயமாதல் சார்ந்து மட்டும் நாம் அதை குறைக்க போரிட்டா போதுமா, வெப்பம் குறைஞ்சிருமா கேட்டிங்கன்னா, எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அதையாச்சும் செஞ்சால் ஓரளவுக்காச்சும் வெப்பம் குறையும். அதுக்கு தான் சொல்கிறோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே.
மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.